வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு உச்சநீதிமன்றத்துல இருந்து. கரூர்ல நடந்த சம்பவம் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இத நிறைய பேர் என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி அடைந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க. இது உண்மையிலேயே விஜய் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, இறந்து போன 41 குடும்பங்களுக்கு நீங்க உதவி பண்றேன்னு நினைச்சிருந்தா இந்த வழக்குல நீங்க தலையிட்டு இருக்க கூடாது. சிபிஐ வழக்கு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ கிட்ட போன வழக்குகள் எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் இன்னும் தீர்ப்பு வழங்காம இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு எதுக்காக தனிநபர் ஆணையம் உடனடியா அமைச்சாங்க அப்படின்னா, இந்த 41 பேருக்கும் நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், அதுவும் சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமைச்சாங்க. உயர் நீதிமன்றம் சிபிஐ வழக்கெல்லாம் வேணாம், சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறேன் அப்படின்னா எதுக்குன்னா அதுவும் சீக்கிரமா ஒரு நிவாரணம். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உயர் நீதிமன்றம் அஸ்ராகார் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறாங்க. அடுத்த நாளே இந்த வழக்குல விசாரணை தொடங்கினாரு அஸ்ராகார். அதே போல முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாரு, அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு ஆணையத்தை அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாளே அவங்க என்ன பண்ணாங்க, இறங்குனாங்க, கிரவுண்ட்ல இறங்குனாங்க. இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்தாரையும் சந்திச்சு விசாரணையை தொடங்கினாங்க. ஆனா சிபிஐ கிட்ட போன கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னு தெரியல சிபிஐ. இதுதான் சிபிஐக்கும் தமிழ்நாடு அரசு விசாரணைக்கும் உள்ள வேறுபாடுகள். கிண்டலா சொல்லியிருக்கிறாரு சீமான் அவர்கள் கூட, ஏன்பா தமிழ்நாடு போலீஸை பத்தி உங்களுக்கு என்னப்பா இவ்வளோ வஞ்சனை, அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம சிபிஐ விசாரணை விட விஜயகாந்தனுடைய புலன் விசாரணை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா அவரு கிண்டலா கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இப்போ விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை கோருவதற்கான என்ன அழுத்தம் நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, விஜய் அவர்கள் இந்த வழக்குல சிபிஐ விசாரணை ஏன் வேணும்னு சொன்னாருன்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. இறந்து போன 41 குடும்பத்தையும் அல்லோல் படுத்த போறாரு. அவங்களுக்கு கூடிய விரைவில் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, நிவாரணம் கிடைக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா தெரியுது. ஏன்னா சிபிஐ கிட்ட போனா எத்தனை மாதங்கள் ஆகுமோ, எத்தனை வருடங்கள் ஆகுமோ நமக்கு தெரியாது. ஓகே, எனிவே இது இப்படி இருக்கட்டும். ஆனா உச்ச நீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இந்த வழக்கு எஸ்ஐடி தான் தலையிடக்கூடாது. தனிநபர் ஆணையம் ஜெகதீசன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வில்சனும் அதான் சொல்றாரு, இது இடைக்கால தீர்ப்பு தான், விஜய் அவர்களுக்கு வெற்றியில இது கொண்டாட வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, அவசரப்பட்டு கொண்டாட்டத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, கொண்டாடுதீங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, இது இடைக்கால தீர்ப்பு தான். ஏன்னா சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்ற ஒரு வழக்குல 3 பேர் அப்ரூவல் ஆயிருக்காங்க. எங்க பேரு அதுல சேர்த்து இருக்கிறாங்க. அந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்களுக்கு தெரியாமையிலேயே எங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிதான் அந்த வழக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றத அப்ரூவல் ஆயிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் இவங்க உச்சநீதிமன்றம் பொறுப்பேற்றுக்காம உடனே சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு அவசரமா கொடுத்திருக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்களுடைய விசாரணை அடிப்படையில கொடுத்திருக்காங்க, அதுல நம்ம தலையிட வேண்டாம். ஆனா ஏன் இந்த வழக்கு சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விரும்புது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பாஜக இருக்கிறவங்க எல்லாருமே வரவேற்று பேசுறாங்க. இனி விஜய் அவர்களுக்கு அவ்வளோ சொம்பு தூக்குறாங்க. வானதி சீனிவாசனா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், அதே போல நயினார் நாகேந்திரன், இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்த உடனே எல்லாருமே வரவேற்று பேசுறாங்க. ஏன் இப்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பாஜக விரும்புறது அதுதான், சிபிஐ கிட்ட போனோம், விஜய் பாஜக கூட்டணிக்குள்ள வரணும், இதுதான் பாஜக விரும்புது. பாஜகவுடைய ஆசைப்படியும் விருப்பத்தின்படியும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒரு கருப்பு ஆடு செயல்படுது. அந்த கருப்பு ஆடின்படிதான் விசாரணையுடைய கோணம் போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறது இல்லை. யார் அந்த கருப்பு ஆடு அப்படின்னா ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனாவுக்கு நல்லாவே தெரியும், பாஜக கிட்ட போனா நம்மள தப்பிச்சிடலாம், தமிழக வெற்றி கழகமும் தப்பிச்சிரும் அப்படின்னு
பாஜக கிட்ட போயிட்டாங்க, இனி காப்பாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு கோணமும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக, அதிமுக, தாவேகா கூட்டணி அப்படின்றது உறுதி. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருவோம். இப்போ விஜய்க்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து கோரப்பட்டது. அதுக்கேத்தபடியே விஜய்க்கு சாதகமா இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ விஜயோட அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா, விஜய இத்தனை நாள் தனியா விட்டு இருந்தாங்க, யாருமே கிட்ட வரல. கரூர்ல பெருந்துயர சம்பவம் நடந்து விஜய் வீட்டுக்கு யாருமே போல. விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து கிளம்பி வந்தாரு. அந்த பனையூர் அவர் பங்களால இருந்தாரு. அப்புறம் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போனாரு. திருப்பவும் பனையூர் பங்களாவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவர் வெளியே வரவில்லை. எந்த நியூஸ் இல்லை. ஒரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பல விமர்சனங்கள் இருந்து அதுக்கும் பதிலடி கொடுக்கணும்னு அவருக்கு தோணலை. அப்படியே அமைதியாவே இருந்துட்டாரு. யாருமே போகல. இப்போ இந்த தீர்ப்பு வந்த உடனே ஆதவர்ஜனா வெளியே வந்து பேசுறாரு. நிர்மல்குமார் போய் விஜயை சந்திக்கிறாரு. புசி ஆனந்த் போய் சந்திச்சதா தகவல் வருது. என்ன நடக்க போகுது, அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுதுன்னா, இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போய் ஆயிடுச்சு. இப்போ சிபிஐயும் இந்த வழக்கம் தான் இருக்க போறாங்க. ஆனா இங்க விஜய் அடுத்த கட்ட வேலைக்கு ரெடி ஆயிட்டாரு. அடுத்த வருகிற சனிக்கிழமை அவர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் இருக்கும்போது, தமிழ்நாடு அரசு தலைமையில் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இவங்க செயல்பட முடியாம இருந்தது அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் 17ஆம் தேதி 41 பேர் குடும்பத்தை போய் சந்திக்க போறாங்க. அதுல இவங்க கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. எங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை ஒரு சில பாதுகாப்புல இந்த நிபந்தனையோட தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போய் சந்திக்க போறாரு. ஆனா விஜய் அவர்கள் என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த வழக்கு எஸ்ஐடி கிட்ட இருக்கிறதுனாலயோ தனிநபர் ஆணையத்துக்கிட்ட இருக்கிறதுனாலயோ நம்ம பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது. அப்படி கிடையாது. இங்க யாருமே தமிழ்நாடு அரசோ இல்ல திமுகவோ யாரையுமே மட்டம் தட்டுறதுல, யாரும் கட்டுப்படுத்துறது இல்ல. எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போட்டா அவங்க பாத்துப்பாங்க. அது மாத கணக்குல போதோ வருட கணக்குக்கு போதோ அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியா ஃப்ரீயா என்ன பண்ணலாம், பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். பிரச்சாரத்தை மேற்கொண்டு இன்னும் நிறைய பேரை நம்ம என்ன பண்ணலாம், காவு கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சிட்டாரு. அடுத்த கட்ட நகர்வா வருகிற சனிக்கிழமை அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறதா தகவல் வந்துருக்கு. அதன் அடிப்படையில தான் இப்ப புசி ஆனந்த் போய் சந்திக்கிறாரு, நிர்மல்குமார் போய் சந்திக்கிறாரு. இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன கொடுத்துருக்குன்னா, எஸ்ஐடி வழக்கு வேண்டாம், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு சார்பா இவங்க முன்ஜாமீன் கேட்டாங்க. முன்ஜாமீனுக்கு ஜாமீனே கொடுக்கல. உச்ச நீதிமன்றமும் எதுவுமே கொடுக்கல. இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்றதுல ஏன் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. புசி ஆனந்த் வெளியே வந்திருக்கிறாரு, நிர்மல்குமார் வெளியே வந்திருக்கிறாரு. இப்போ அதிரடியே இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமாவே இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப விஜயோட அடுத்த கட்ட நகர்வு இன்னும் தீவிரமா தன்னுடைய பிரச்சாரங்களையும் தன்னுடைய கட்சியினுடைய நடவடிக்கைகளையும் தேர்தலையும் அவர் இன்னும் அதிகமா ஈடுபடும். இத்தனை நாள் சைலண்டா இந்த 2 வாரமா சைலண்டா இருந்தாரு. இப்போ 3வது வாரம் வந்துற போது 16வது நாளும் அவங்க என்ன பண்ணாங்க, கடைபிடிக்கிறாங்க. இறந்து போன 41 பேர் சார்பா 16ஆம் நாள் நினைவேந்தல் தமிழக வெற்றி கழகம் மூலியமா கடைபிடிக்கிறாங்க. ஆனா கடைபிடிக்கிறாங்க, ஒரு கொடி கம்பத்தை ஆச்சுன்னா அரை கம்பத்துல பறக்க விட்டாங்களா, அதுவும் பறக்க விடல. சரி, ஓகே, அது அவங்களுடைய விருப்பம், அது நம்மள தலையிட வேண்டாம். இப்ப என்னன்னா வருகிற சனிக்கிழமை அடுத்த கட்ட பிரச்சாரத்தை நடத்த போறதா தகவல் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லுது. இந்த பிரச்சார கூட்டம் எப்படி எடுத்துட்டு போக போறாரு விஜய் அவர்கள், எந்தெந்த நிபந்தனைகள் விதிக்க போறாங்க, எப்படியெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்க போறாங்க அப்படிதான். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வெளியே வரப்போகிறாரு. மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும், எந்த அளவுக்கு அவருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். அதே போல கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த போறாரு அப்படின்றத விஜய் அவர்களுக்கு இந்த விபத்து நடக்கணும் அவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது ஒரு விபத்து, அவ்வளவுதான். ஆனா கூட்டத்தை அவங்க சரியா கட்டுப்படுத்த தெரிஞ்சிருந்தா, அவங்க தொண்டரணி மூலியமாவோ
இல்ல அவங்களுடைய நிர்வாகிகள் மூலியமாகவோ இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருந்தா இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்காது அப்படின்றதுல நிதர்சனமான உண்மையா இருக்குது. விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கரூர் சம்பவம் வழக்க எஸ்ஐடி விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு. இதை இவங்க கொண்டாடிட்டு வராங்க. விஜயோட அடுத்த கட்ட நகர்வா அரசியல்ல இன்னும் பிரச்சாரங்கள்ல ஈடுபட போகிறாரு. அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட போறாரு. எந்தெந்த மாவட்டத்துல ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரோ அந்த சரௌண்டிங் மாவட்ட செயலாளருக்கு பல ஆலோசனைகள், பல கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனிடையில புசி ஆனந்தும் நிர்மல்குமார் எல்லாரும் போய் ஒருத்தரா என்ன பண்றாங்க, சந்திச்சுட்டு வராங்க. இத அவங்க வெற்றியாவே கருதுறாங்க. இந்த இடைக்கால உத்தரவை வெற்றியாவே கருதுறாங்க. சிபிஐ கிட்ட போனதுனால நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க பூனைக்கட்ட இருந்து மாட்டி எலி போய் என்ன பண்ணிருச்சு, சிங்கத்து வாயில போயிட்டு என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். இவங்க நினைச்சாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட போய் நம்ம சிக்கி சின்னம். தமிழ்நாடு அரசு உங்களை சிக்கி சின்னாபனமாக்காது, திமுக உங்களை வாழாதான் வைக்கும், அழிக்காது. ஆனா பாஜக எந்த அளவுக்கு அழிக்கும் அப்படின்றத கண் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். மகாராஷ்டிரால பார்த்திருக்கோம். இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டுல அதிமுக கண் எதிர்க்க பாக்குறோமே. இப்ப விஜயும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கு. இதுதான் பாஜக எதிர்பார்த்தாங்க. வாடி எப்படி இருந்தாலும் அப்படி சுத்தி இப்படி சுத்தி இங்கதான் வருவேன், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்க சிபிஐ வழக்கு வேணும்னு, நீங்க மும்முரமா இறங்குறீங்க இல்லையோ, எங்களுடைய ஆட்களை வச்சு நாங்க மும்முரமா இறங்கி இந்த வழக்கு என்ன பண்ணிட்டோம், சிபிஐ வழக்கு பக்கமா திரும்பி வந்துட்டோம், இனி உங்க குடும்பி எங்க கிட்டதான் அப்படின்னு பாஜக என்ன பண்றாங்க நினைச்சிட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் அவங்களும் என்ன பண்றாங்க எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு எடுத்துட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு சாதகமா உச்சநீதிமன்றம் இந்த வழக்க சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில விஜய் அடுத்த கட்டமா வர வாரத்துல மக்களை சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.